நம்பர் 31 பக் அரஸ்டான் ஸ்ட்ரீட், ஜனத் பாட் ரோடு, டெக்ரான், ஈரான். இந்த அட்ரஸில் மிக முக்கியமான எம்பசி ஒன்று இருக்கு. அடிக்கக்கூடாத இடத்துல இப்போ இஸ்ரேல் அடிச்சுட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் தான் நார்த் கொரியாவினுடைய எம்பசி. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கையை முறுக்கிக்கிட்டு சண்டைக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கார். சீனா கிட்ட ஃபோன் போயிருக்கு. சீனா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ட்ரெயினை பிடிச்சி வாங்கடா அப்படின்னு. என்னது ட்ரெயினை பிடிச்சி வாங்கடாவா? என்ன பிரசாத் சொல்கிற அப்படின்னு கேட்டால், வடகொரியாவினுடைய முக்கியமான ஆயுதங்கள் எல்லாமே ட்ரெயின் வழியாக தான் போகும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. வடகொரியா, சைனா, ஈரான் மிக முக்கியமான போக்குவரத்து ஒன்று இப்போது ஓப்பன் ஆகிருக்கு ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு. இது வேர்ல்ட் வார் 3 ஃபர்ஸ்ட் எபிசோட். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. வீடியோவோட ஓப்பனிங்கில் நான் சொன்ன அந்த அட்ரஸில் தான் இப்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் தொடர்ச்சியாக என் இடத்துல கை வச்சு பாருங்கிற அளவுக்கு தன்னுடைய சகாக்களை உள்ள நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நேற்று இரவு நடந்த தாக்குதலில் இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான செயலையும் தேவையில்லாமல் சண்டைக்கு கூப்பிடக்கூடிய வேலையையும் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு அட்டாக் தான் நார்த் கொரியாவினுடைய எம்பசி இன் டெக்ரான் அட்டாக். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப பெரிய அளவில் ஷாக்காக இருந்தது. இந்த குளவி கூட்டுக்குள்ளே கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு. கிம் அவர்கள் நினச்சாருன்னா என்னனாலும் செய்ய முடியும். அவர்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அணு ஆயுத சோதனைகள் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு பிறகு இப்போதைக்கு வடகொரியா தான். வடகொரியாட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. மாதத்துக்கு ஒரு செக் அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் அணு ஆயுதம் தொடர்பாக. அப்படிப்பட்ட ஒரு நாடு. உலகத்தில் அமெரிக்கா யாரை வேணாலும் பகைச்சி இது வரைக்கும் பேசியிருக்காங்க. பட் வடகொரியாவை பற்றிய வார்த்தையை அவங்க உச்சரித்ததே கிடையாது. அந்த அளவிற்கு வடகொரியா மீது பயம் இருக்கும். இதுதான் வடகொரியாவை பற்றி நான் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயங்கள். வடகொரியாவில் இப்போ தான் டூரிசத்தை மேம்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வடகொரியாவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு நாடு அது. அப்படிப்பட்ட நாடு ஒரு கம்யூனிச நாடு. சைனாவோடையும் ரஷ்யாவோடையும் தான் அவங்க நல்ல டைப்பில் இருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னார்னா அதை கிம் அவர்கள் அப்படியே கேட்பார். இப்படிப்பட்ட நேரத்தில் சைனா கிட்ட இருந்து வடகொரியாவுக்கு ஒரு ஃபோன் ஒன்று போயிருக்கு. என்ன, உன் எம்பசியை அட்டாக் பண்ணிட்டாங்களாம்ல அப்படின்னு. ஆமாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் சொன்னதற்கு பிறகு சைனா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கொரோனா பீரியடுக்கு பிறகு ஆஃப்டர் 6 இயர்ஸ் வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது தொடங்கியது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். 2 நாடுகளும் சேர்ந்து ஓவர் நைட்டில் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இந்த எம்பசியினுடைய அட்டாக்கும் இந்த போக்குவரத்தும் தான் முக்கியத்துவமாக இருக்க போகுது. சரி பிரசாத், வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் தானே போக்குவரத்து போகுது, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால்,
வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில போக்குவரத்துங்கிறது ஜஸ்ட் 1300 கிலோமீட்டர் மட்டும்தான், 1300 கிலோமீட்டர். இதை ட்ரெயின் மூலியமாக அவங்களுக்கு கடக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 21 மணி நேரம் ஆகும். ஒரு நாளில் 3 மணி நேரம் மட்டும் கம்மி, அவ்வளவுதான். பட் சைனாவில் இருந்து ஈரானுக்கு ஏற்கனவே ட்ரெயின் போக்குவரத்து போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் பாதையில் எந்த விதமான சேதமும் இதுவரைக்கும் எதுவும் ஏற்படலை. கண்டினியூஸ் ட்ராவல் அப்படிங்கிறது ட்ரெயின் வழியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே இந்த ட்ரெயின் வழியாக தான் இங்கே சைனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எந்த தடையுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவில் இருந்து ஈரானை நோக்கி ட்ரெயின் வருது அப்படின்னா அது கடல் வழியாக வர்றதுக்கு 40 நாள் ஆகும். சரியா? கடல் வழியாக வணிகம் செய்கிறதுக்கு 40 நாள் ஆகும். இதே ட்ரெயின் வழியாக வர்றது அப்படின்னா 14 to 15 நாட்கள் தான் ஆகும். அப்போது நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போது வடகொரியாவில் இருந்து சீனாவில் இருந்து ஆயுதங்கள் ஈரானுக்கு போகுது அப்படின்னா ஒன்று ஃப்ளைட்டு, இன்னொன்று கடல் வழி போக்குவரத்து. அதில் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் சீனாவோட கப்பலை ஈஸியாக வர வச்சுட்டாங்க, அவங்களுக்கு தடையே கிடையாது. இப்போது வடகொரியாவில் இருந்து ஆயுதங்கள் வரணும்னா மொத்தம் எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு 15 நாள் தான் ஆகும். அப்போது வடகொரியாவில் இருந்து சீனாவுக்கும் சீனாவில் இருந்து ஈரானுக்கும் ட்ரெயின் போக்குவரத்துங்கிறது இப்போ தொடங்கியிருக்கு அப்படின்னா அடுத்த 15 நாட்களில் ஈரான் கையில் அணு ஆயுதமே இருக்கும். இதுதான் தியரி. இந்த தியரி ப்ராக்டிக்கலாக செயலாகும்போது, இல்லை மறைமுகமாக செயலாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயம் வருமா வராதா? அந்த பயம்தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் WW3 எபிசோட் 1 அப்படின்னு. அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் ட்ரெயின் ரூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஓவர் நைட்டில் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான தேவை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். குவைத்திலையும் சவுதி அரேபியாவிலையும் ஆயிரக்கணக்கான US ட்ரூப்ஸ் வெளியேறக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்ட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்க படைகள், ஒவ்வொரு நாடுகள் UAE உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை மெய்ப்பீச்சு காட்டக்கூடிய வகையில் வீடியோ காட்சிகளோடு தான் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அமெரிக்க ட்ரூப்ஸ் வெளியே போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அது மட்டும் கிடையாது, இதை அந்த நாட்டினுடைய அரசு ஈரானுக்கு தகவலாகவும் சொல்லியிருக்காங்க. US ட்ரூப்ஸ்லாம் வெளியேறிட்டுக்கிட்டே இருக்கும், தாக்குதலை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. இஸ்ரேல் மீது ஐரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஹைபர்சோனிக் மிசைலை ஏவுறதுக்கு இப்போது ஈரானுடைய IRGC ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த ஹைபர்சோனிக் மிசைல் ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதனுடைய வார்ஹெட் ஒரு அணு ஆயுத சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுங்கிறாங்க. ரெண்டாவது, ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்லாம் இஸ்ரேலில் என்ன மாதிரியான ஆயுதங்கள் அப்படின்னு 2 ஆயுதங்கள் சொல்கிறாங்க. அந்த 2 ஆயுதங்களுமே அது எப்படி அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியல, அது என்ன வகையான ஆயுதங்கள் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இஸ்ரேல் இப்போது குழம்பி போயிட்டுருக்குங்கிற தகவல். பதிலுக்கு இந்த அடி தாங்க முடியாமல் இஸ்ரேல் செய்யக்கூடிய செயல் என்னென்னா ஒயிட் பாஸ்பரஸை பயன்படுத்துகிறாங்க. அது லெபனான் பகுதியில் பயன்படுத்துகிறாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒயிட் பாஸ்பரஸை பயன்படுத்துறதுனால கையில் பூரா பயங்கரமாக இரத்த காயங்களாக ஏற்படுது, அங்கங்கே கொப்பளங்கள் ஏற்படுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. லெபனான் மக்கள் வெளியேறாங்க. இன்னொரு புறம் இதை கொஞ்சம் கூட ரசிக்கலை ஈரான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொத்து குண்டுகள் எடுத்து வீசுகிறாங்க. இந்த 2மே தடை செய்யப்பட்ட ஒரு வெடிமருந்துகள். அதை பயன்படுத்துறதுக்கு 2 நாடுகளும் தயாராகிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் மகாபாரதத்தில் ஒரு 5-6 நாளைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இரவு நேரத்திலே போர் நடத்துவாங்க. இரவு நேரத்தில் போர் நடத்தக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை வச்சுருப்பாங்க. இரவு நேரத்தில் போரை நடத்த ஆரம்பிச்சுவாங்க. அப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொத்து குண்டுகளையும் ஒயிட் பாஸ்பரஸையும் பயன்படுத்துகிறாங்கன்னா போரினுடைய விதிமீறல் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. எப்படினாலும் போர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்போ எப்படி நம்ம பெட்ரோல் டீசல் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்குமோ, இதை விட கொடூரமான ஒரு நிகழ்வு கொரோனா காலத்துக்கு மறுபடியும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குங்கிறது தான். இதெல்லாம் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். துபாயினுடைய விமான நிலையம் அப்படிங்கிறது இயங்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு மறு அறிவிப்பு வரும் வரையே துபாய் அரசு தொடர்ச்சியாக இயங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க.
அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல், ரெசார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து உணவகங்கள்ல இருந்து எல்லாமே க்ளோஸ் செய்யப்பட்டுருச்சு. துபாயை இப்படி யாருமே பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. 6 இயர்ஸுக்கு முன்னாடி கொரோனா பீரியடில் நாங்கள் எப்படி துபாயை பார்த்தோமோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போது காணப்படுது. எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உயரமான கட்டடங்களில் எதுலேயுமே இப்போ மக்களே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. எல்லாமே வந்து சாலையோரங்களை நோக்கி வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இப்போது சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது துபாயில் வசதியாக வாழக்கூடிய நபர்களை பற்றி பேசலை, ரைட்டுங்களா? கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மணியை பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நிரந்தரமான சிட்டிசன்கள் கிடையாது. இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் போயிருப்பாங்க. அவங்க சில பேர் வெல்த்தாக இருப்பீங்க, சில பேருக்கு வந்து காசு இல்லாமல் நிறைய பேர் வந்து சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஈரானுக்கு அதிர்ஷ்டவசமாக அஜர்பைஜான் அப்படிங்கிற நாட்டில் இருந்து இப்போ ஃபஸ்ட்டு எய்டு வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு எய்டுனா முதலுதவி கிடையாது, உணவுப் பொருட்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஈரானில் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது, மக்களுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது. இதன் காரணமாக, போர்ச்சூழல் காரணமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அஜர்பைஜானில் இருந்து எய்டு பொருட்கள் போகக்கூடிய காட்சிகள் கிடச்சிருக்கு. கமினி அவர்களுடைய மகன், ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் யார், முஸ்தபா கமினி அவர்கள் காயமடைந்திருக்கிறார். பிரசாத் நேற்றைய தினம் கூட நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். என்ன மாதிரியான காயம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இதை ஈரானுடைய ஐஆர்ஜிசி எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரமலான் மாதத்துக்காக காயமடைந்த போர் வீரர் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய வகையில் ரமலானின் ஜான் பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இதற்கு பிறகு தான் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தது. ஸோ காயமடைந்த போர் வீரர் அப்படிங்கும்போது அந்த நிகழ்வில் கலந்துக்க முடியாது. அப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் இந்த நியூஸை நான் கன்ஃபார்ம் பண்ணேன், அவங்க காயமடைஞ்சிருக்காங்கன்னு. போன வீடியோவில் அவங்க அதுக்கான பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் பேரை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். ரஷ்யாவும் முஸ்தபா கமினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. உங்கள் தந்தையோடு நான் நீண்ட நெடிய நட்புடன் வாழ்ந்தவன், அந்த அடிப்படையில் உங்களோடையும் அதே நட்பு தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சொல்லியிருக்காரு. கமினி அவர்கள் வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஒருத்தட்ட கூட ஃபோன் பண்ணி பேசினது கிடையாது. பட் ரஷ்ய அதிபர்கிட்ட அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாருங்கிறது தான் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோ காட்சிகள் மூலிமா நமக்கு புரிய வருது. இன்னொரு புறம் வடகொரியாவில் ஆரம்பித்தேன், அதிலேயே முடிச்சிடுறேன். தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு கூட்டு மிலிட்ரி பயிற்சி வந்து நடக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வடகொரியா கண்டிப்பாக கோபம் அடைஞ்சிருக்கும். தென்கொரியாவுக்கும் இப்போ மிலிட்ரி பயிற்சி நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற செய்தியையும் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்கா இப்போ விடமாட்டுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் பயிற்சிக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து போர் சூழலில் இவங்க 2 பேரும் கடல்லையோ தரையிலையோ பயிற்சி எடுத்துக்கிறது வடகொரியாவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ நினைக்கிறாங்க. இதனாலையும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த எம்பசி மேலே அட்டாக், இது எல்லாமே வடகொரியாவை இந்த போருக்குள்ளே இழுப்பதற்கான அமெரிக்கா இஸ்ரேலுடைய பயங்கர சூழ்ச்சி. இதை சீனாவும் வடகொரியாவும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாங்கங்கிற அப்டேட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்க வரேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.